How to roll up your sleeves? Probably இந்த கொஸ்டினுக்கு எல்லாருக்குமே ஆன்சர் தெரியும், பட் சரியா பிள்ளையான்னு தெரியாது. பிகாஸ் சின்ன வயசுலேருந்து நம்ம அப்பா அம்மாருக்கு சொல்லி தகுந்த மாதிரி தான் நம்ம ஸ்லீவ்ஸ் ஃபோல்ட் பண்ணுறோம். அதர் தேன் தட் நம்ம ஏதாச்சும் ஒரு படத்தில் பார்த்துருப்போம், இல்லாட்டி யாராச்சும் ஃபோல்ட் பண்ணுறதை பார்த்து கற்றுருப்போம். பட் டுடே நான் இன்றைக்கி உங்கள் பிரதர் சொல்லி தரப்போ எப்படி நீங்கள் ஸ்லீவ்ஸ் ஃபோல்ட் பண்ணணும் அண்ட் எப்படி ஃபோல்ட் பண்ணக்கூடாது. பிகாஸ் ஆஸ் அ பசங்க தான் நம்ம லைஃப்பில் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் டைம்ஸ் இல்லாட்டி இன்ஸ்டன்சஸ் வரும் நம்மளுக்கு ஸ்லீவ்ஸ் ஃபோல்ட் பண்ணுறதுக்கு. அந்த டைமில் உங்களுக்கு ஸ்லீவ்ஸ் ஃபோல்ட் பண்ண தெரியாமல் எக்ஸ்கியூசஸ் கொடுத்தீங்கன்னா ஐ டோன்ட் வாட் எல்ஸ் டு சே. பிகாஸ் ஸ்லீவ்ஸ் ஃபோல்ட் பண்ணுறது இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பேசிக் திங். ஒரு பசங்க லைஃப்பில் ஸ்லீவ்ஸ் ஃபோல்ட் பண்ணுறது இஸ் அ பேசிக் திங். பட் அது கூட தெரியாட்டி தென் no use of talking. So this video is all about எப்படி நீங்கள் ஸ்லீவ்ஸ் ஃபோல்ட் பண்ணணும் அண்ட் எப்படி ஃபோல்ட் பண்ணக்கூடாது. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிகாஸ் எல்லாரோட ஸ்லீவ் லென்த் ஆர்ம் லென்த் எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது. தே ஆல் டிஃபர். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்லீவ் லென்த் ஆர்ம் லென்த் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு ட்ரை பண்ணி அண்ட் மேக் ஒன் ஆஸ் அ கோ டு ரோல் ஃபார் யூ கைஸ். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற யாராச்சும் இருக்கீங்கன்னா லெட் மீ இன்ட்ரோடியூஸ் மை செல்ஃப். ஐம் ஃப்ராங்க்லின், மென்ஸ் ஃபேஷனல் பர்சனல் ஸ்டைல் மட்டும் anything that's in between. எல்லா கண்டென்ட்ஸும் இஸ் ஆல் அபவுட் ரிகார்டிங் யூ கைஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு click on that notification bell because நான் அடிக்கடி இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் போடுவேன். ஸோ இட் மைட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ கைஸ். ஸோ ஐ கெஸ் இட்ஸ் enough of talking. Let's get back to the business. ஸோ எப்படி ஸ்லீவ்ஸ் ஃபோல்ட் பண்ணணும்னு தெரியுதுக்கு முன்னாடி எப்படி ஸ்லீவ்ஸ் ஃபோல்ட் பண்ணக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்து வந்துடும். நீங்கள் ஸ்லீவ்ஸ் ஃபோல்ட் பண்ணக்கூடாத நம்பர் ஒன் மெத்தட் என்னன்னா தி ஒன் டர்ன் ஓ ஒன் ஃபோல்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தட் எப்படின்னா நீங்கள் உங்கள் கஃபை அன்பட்டன் பண்ணிட்டு ஒரே ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணுவீங்க. நான் கேட்குறேன் கைஸ், டஸ் இட் மேக் எனி சென்ஸ்? பிகாஸ் என்ன பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நீங்கள் பட்டன் பண்ணி வச்சாலும் ஒன்று தான், அன்பட்டன் பண்ணிட்டு ஒருத்தர் ஃபோல்ட் பண்ண ஒன்று தான். இட் டஸ் மேக் எனி டிஃபரன்ஸ். பட் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா பார்க்கறதுக்கு கேவலமாக இருக்கும். இந்த மாதிரி ஃபோல்ட்னா நிறைய அங்கிள் மார்க்கு தாத்தா மார்க்கு பண்ணுவாங்க. அண்ட் அவங்களுக்கு நான் எதுவும் சொல்ல போகிறது இல்லை பிகாஸ் இட் லுக்ஸ் குட் ஃபார் தேம். பட் நம்ம பசங்களாம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணால் பார்க்குறதுக்கு ரொம்ப கேவலமாகவும் ரொம்ப ஸ்லாப்பியாகவும். ஃபார்மல் ஷர்ட்ஸ்க்கு மட்டும் இப்படி. பட் வென் யூ ஸ்பீக் அபவுட் டெனிம் ஜாக்கெட் இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு லேயர் பண்ணுறீங்கன்னா இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பட் ஃபார்மல்ஸ்க்குலாம் எப்படி பண்ணீங்க ரொம்ப கன்றாவியாக இருக்கும். தி செகண்ட் ரோல் அப் மெத்தட் என்னன்னா தி ஒன் ஃபோல்ட் அண்ட் புல் அப் மெத்தட் ஓ ஏகே தி இட்டாலியன் ரோல்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தட் எப்படின்னா இட்ஸ் ஆஸ் சேம் அஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். அன்பட்டன் பண்ணிட்டு ஒரு ஒருத்தர ஃபோல்ட் பண்ணி பட் டிஃப்ரெண்ட் என்னன்னா நீங்கள் புல் அப் பண்ணி வைக்கிறீங்க எல்போ கிட்டோ எல்போ பண்ணி. நான் கேட்குறேன், ஒரு பர்ஃபெக்ட் ஃபோல்ட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 2 minutes 3 minutes அந்த டைம் கூட ஸ்பெண்ட் பண்ண இல்லாத அளவுக்கு நீங்கள் பிஸி. யூ ஜஸ்ட் அன்பட்டன் இட் அப்படியே கீழே மேலே வச்சுக்கிங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப கேவலமாக்கும். அண்ட் பார்க்குறவங்க கண்டிப்பாக உங்களை அசியூம் பண்ணுறது எப்படின்னா யூ ஆர் கைண்ட் ஆஃப் லேசி பர்சன். ஸ்லீவ்ஸ் ஃபோல்ட் பண்ணக்கூட இல்லாத அளவுக்கு நீங்கள் லேசியான்னு கேட்பாங்க. இப்படி நீங்கள் ஸ்லீவ்ஸ் ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எந்த டைம் ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் பண்ணியிருந்தா ஒவ்வொருத்தரும் இந்த ஸ்லீவ் கீழே விழுந்துகிட்டே இருப்பேன். இந்த சூப் பார்க்கறதுக்கு கேவலமாக இருக்கும். தி தேர்ட் ரோல் மெத்தட் என்னன்னா த ட்விஸ்டட் ரோல் மெத்தட். ப்ரோ நான் முதல்ல சொன்னால் வேறு எந்த மெத்தட் செஞ்சாலும் பிரச்சனையே இல்லை. இந்த மாதிரி ஒரு மெத்தட் செஞ்சீங்கன்னா ப்ளீஸ் மாற்றிடுங்க. பிகாஸ் நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் நல்ல ஒரு எஃபர்ட் போட்டு உங்கள் ஃபார்ம் அவுட்ஃபிட்டை காட்டினாலும் இந்த மாதிரி ஒரு ரோல் அப் மெத்தட் பண்ணீங்கன்னா யூ ஜஸ்ட் கில்லிங் தி என்டையர் எஃபர்ட். பிகாஸ் இப்படி ஒரு ட்விஸ்டட் ரோல் மெத்தட் பண்ணக்கூட இட் ஜஸ்ட் சிக்னல்ஸ் ஆஃப் நீங்கள் ஒரு டிஸ்கஸ் பர்சன், நீங்கள் ஒரு அன்டெடி பர்சன், ஒரு லேசி பர்சன். இந்த வேர்ஸ்ட் பார்ட் என்னன்னா நீங்கள் நல்ல ஷர்ட் ஊற்றி ட்விஸ்டட் ரோல் மெத்தட் பண்ணிங்கன்னா அந்த ஷர்ட்டுக்கு அந்த குவாலிட்டி யூ ஜஸ்ட் அன்பட்டன் பண்ணக்கூட யூ ஜஸ்ட் கில் அவுட் த க்ரன்ச்சி லுக். அந்த கஃபில் இருக்க அந்த க்ரன்ச்சி லுக் எல்லாத்தையுமே தான் பார்க்கறதுக்கு ரொம்ப முக்கியமான ஷர்ட். நம்பர் 4 தி எல்போ பெண்ட். இந்த மெத்தட் எப்படி செய்யறதுனா யூ ஜஸ்ட் அன்பட்டன் யூ கஃப் ஒரு 2 to 3 times ஃபோல்ட் பண்ணுங்க. பட் தி மிஸ்டேக் என்னன்னா நீங்கள் ஃபோல்ட் பண்ண ஸ்லீவ் பர்ஃபெக்டாக நிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் எல்போ ஜாயின். That's the only mistake. Because இந்த ஃபோல் பார்க்க ஐடியா தான் இருக்குது பட் இட் இஸ் கம்ஃபர்டபுள். ஸோ ஒவ்வொருத்தரும் நீங்கள் கை தூக்கக்குள்ளே இல்லை மடக்கக்குள்ளே யூ ஆர் ஜஸ்ட் கிரியேட்டிங் அ பெர்மனன்ட் பெண்ட். உங்களோட அந்த கஃபில் இருக்கிற கிரன்ச்சில் கீழே நோக்கி நீங்கள் ஃபோல்ட் பண்ணக்குள்ளே நீங்கள் பட்டன் அப் பண்ணக்குள்ள ஒரு பெர்மனன்ட் ஒரு விசிபிளான லைன் தான் வளரும். பிகாஸ் யூ ஜஸ்ட் ஸ்டார்ட். இப்போ மட்டும் நீங்கள் பார்த்து எல்லாமே நீங்கள் எப்படி ஸ்லீவ்ஸ் ஃபோல்ட் பண்ணக்கூடாது பற்றி தான். நவ் ஒன் லெட்ஸ் see எப்படி நீங்கள் ஸ்லீவ்ஸ் ஃபோல்ட் பண்ணணும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் இட் ஃப்ரம் a logical order from easy to complicated. So the number one correct way of folding your sleeve என்னன்னா the double fold method or 2 turns சொல்லலாம். இந்த மெத்தட் எப்படின்னா you just unbutton your cuff ஒரு 2 தடவை ஃபோல்ட் பண்ணுறீங்க. that's it, you're good to go. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இது ஆல்சோ ஒரு கன்வீனியன்ட்டான ரோல் கூட சொல்லலாம். பிகாஸ் டக்குன்னு உங்களுக்கு ஸ்லீவ்ஸ் ரோல் பண்ணணுமோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு டக்குன்னு ரோல் பண்ணணும்னா ஃபியூ செகண்ட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி ரோல்ஸ் எல்லாம் கொஞ்சம் வைடு 4 arm இருக்காக்க மட்டும் நல்லாயிருக்கும். பட் உங்களுக்கு ஒரு தின ஆம் தான் இருக்குன்னு சொன்னீங்கன்னா இட்ஸ் ஓகே, யூ ஹேவ் டு திங்க் டு டூ. பிகாஸ் எந்த ஒரு ஃபார்மல் ஷர்ட் எடுத்தாலும் தேர்ஸ் அ பிளாக்கட் பட் அந்த பட்டனை நீங்கள் பட்டன் பண்ணிட்டு நீங்கள் 2 ரோல் பண்ணிங்கன்னா யூ ஜஸ்ட் குட் டு கோ சேம் ஆஸ் தி ஆர்டினரி டபுள் ஃபோல்ட். அண்ட் இந்த மாதிரி ஃபோல்டில் எல்லா கேஷுவல் இன்ஸ்டன்ஸ்க்கு வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஃபார்மலுக்கு வந்தாலும் பிரச்சனை, பார்க்குறது நல்லாயிருக்கும் அண்ட் ஷார்ப்பாகவும் எலிகண்ட்டாகவும் இருக்காது. தி செகண்ட் ரோல் மெத்தட் என்னன்னா ஜேக் ரோல் பிலோ எல்போ மெத்தட் ஓ ஏகேஏ தி கேண்டி ரோல் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரோல் மெத்தட் எப்படின்னா யூ ஜஸ்ட் அன்பட்டன் யூ கஃப் எடுத்து உங்களோட எல்போ கீழே மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு அந்த கீழே இருக்க எக்ஸஸான ஃபேப்ரிக் எடுத்து உங்கள் கஃப் மேலே போகும். அண்ட் மறக்காமல் அந்த கஃபில் இருக்க கொஞ்சம் எட்ஜை கொஞ்சம் வெளியில் தெரியுற மாதிரி வைங்க. பிகாஸ் that's it what going to give you a visual interest. So third roll up method na the Jake roll method above. இந்த மெத்தட் கூட ஜேக் ரோல் மெத்தட் மாதிரி தான்.
பட் திஸ் டைம் நீங்கள் கஃப் எடுத்து உங்கள் எல்போ கீழே இல்லை எல்போக்கு மேலே கொண்டு வரணும் அண்ட் லேட்டர் ஈஸியாக ஃபோல்ட் பண்ணி கொண்டு வரணும். பட் கீப் இன் மைண்ட் நீங்கள் ஜேக்கல் ரோல் மெத்தட் அபவ் செய்றீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் ப்ராக்டிஸோடு செய்வீங்க. பிகாஸ் நீங்கள் அப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு போகவே சம்டைம்ஸ் யூ மைட் எண்ட் அப் ஹேவிங் சம் ட்விஸ்ட் இல்லாட்டி பென்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் ப்ராக்டிஸோடு செஞ்சிங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரு க்ளீன் லுக்கோட அட்ராக்டிவாக இருக்கும். பிஃபோர் தென்னா இந்த ஜேக்கல் ரோல் மெத்தட் எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் லாங் ஆர்ம்ஸ் இருக்கும், சிலருக்கு ஷார்ட்ஸ் ஆர்ம்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஜேக்கல் ரோல் மெத்தட் பிலோ செஞ்சாலும் அபோவ் செஞ்சாலும் அட் சம் பாயிண்ட் உங்களோட ஜேக்கல் ரோல் மெத்தட் ரோல் வந்து பர்ஃபெக்டாக உங்கள் எல்போ ஜாயின் கிட்டே நிற்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது ஜேக்கல் ரோல் மெத்தட். இது வந்து உங்களோட ஜேக்கல் ரோல் மெத்தட் செஞ்ச பிறகு அது ரெண்டாக மடிச்சிங்கன்னா தட்ஸ் வாட் கால்ஸ் ஜேக்கல் ரோல் மெத்தட். ஈஸி, கன்வீனியன்ட், and also பார்க்கறதுக்கு ஒரு விஷுவல் இன்ட்ரெஸ்ட். தி ஃபிஃப்த் ரோல் அப் மெத்தட் என்னன்னா த பேசிக் ரோல் ஓ 3 டர்ன்ஸ். இந்த ரோல் அப் தான் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். வேற நம்ம முதல்ல இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி நம்ம அப்பா மார்களும் சொல்லி கொடுத்த ரோல் அப் தான் இந்த மெத்தட். ஸோ இந்த மெத்தட் எப்படி செய்யணும்னா எல்லாரும் தெரியும். பட் ஸ்டில் நம்ம சொன்ன எப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கஃப் அன்பட்டன் பண்ணிட்டு 3 தடவை ரோல் பண்ணுங்க அண்ட் தட்ஸ் வாட் இஸ் கால்ட் த பேசிக் ரோல் மாதிரி 3 டர்ன்ஸ். பட் சம்டைம்ஸ் நீங்கள் ஒரு ஷார்ட் ஆர்ம் தான் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவில் கூட குறவு வந்துச்சுன்னா இட்ஸ் ஓகே. நீங்கள் செய்ய வேண்டியது தேர்ட் ரோல் பண்ணக்குள்ள நீங்கள் ஹாஃபாக மடிச்சுக்கிட்டீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஹெல்ப் யூ கைஸ் உங்களுக்கு ஒரு ட்ரைட்டு பார்க்குறது நல்லா இருக்கும். பிஃபோர் த லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் என்ன மெத்தட்னா த ஃபால்ட் ரோல் பண்ணுவோம். இந்த மெத்தட் எப்படி செய்யணும்னா அன்பட்டன் கஃப் 4 தடவை ஃபோல்ட் பண்ணுறீங்க அண்ட் அவ்வளோதான். இந்த ஃபோல்ட் பண்ணுறீங்கன்னா கணக்காக உங்களுக்கு ஃபோல்ட் முடிகிற இடம் வந்து அபவ் யுவர் எல்போ. அண்ட் ஸோ மறக்காமல் இந்த ஃபோல்ட் அப் மெத்தட் பண்ணக்குள்ள கொஞ்சம் பார்த்து நிதானமாக கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுங்கள். பிகாஸ் இந்த ஃபோல்ட் அப் மெத்தட் பண்ணக்குள்ள நீங்கள் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இன் பிட்வீன் யோர் ஃபோல்டில் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் உங்கள் ஃபோல்டில் இருந்துச்சு அட் தி எண்ட் எல்போக்கு மேலே பண்ணுறதுக்குள்ள இட் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் யூ சம் சார்ட் ஆஃப் இரிட்டேஷன். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பார்த்து நிதானமாக ஃபோல்ட் பண்ணி பழகி அண்ட் தென் யூ யூஸ் தட் ஃபோல்டிங் மெத்தட். அண்ட் that's it basically for today's video guys. I hope இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் would be appreciating. And also இந்த வீடியோ நான் சொல்லிட்டு வந்த மாதிரி ஏதாச்சும் ஃபோல்டிங் மெத்தட்ஸ் நீங்களே பார்த்து உங்களுக்கு ட்ரை பண்ணி அண்ட் மேக் இட் அஸ் எ கோ டு ஒர்க். பிகாஸ் எல்லாருக்குமே எல்லா ரோல்ஸும் செட் ஆகும். அண்ட் ஆல்சோ நான் சில ரோல்ஸ் மிஸ் பண்ணிட்டேன் இல்லை எனக்கு தெரியாத ரோல்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் I would like to correct myself and educate myself for more. So that's it for today's video guys. இன்னொரு வீடியோவில் உங்களெல்லாம் பார்க்க போகிறேன். Please make sure to stay safe, stay healthy and stay stylish.